அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் முழுவதும் அதிரடி செக்கிங்கை தொடங்கிய உள்துறை அமைச்சகம் பிரதமரின் எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து விமான பணிப்பெண்ணை சீண்டிய சவுதி குடிமகன், நடுவானில் நடந்த பரபரப்பு சண்டை காட்சிகள், அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து வயதான பெற்றோர்கள் ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் வர முடியுமா? அடுத்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை குவைத் அழைத்து வர சிறப்பு அனுமதி. அடுத்து குவைத்தில் நடைபெற உள்ள மாபெரும் இலவச மருத்துவ முகாம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். விமான பயணம் என்றாலே விமானம் கிளம்பி இறங்குற வரைக்கும் ஒரு விதமான பயம் நம்ம எல்லாரும் மனசுலையும் இருக்கும். நூற்றுக்கணக்கான பயணிகள் விமானத்தில் பயணிப்பாங்க. அந்த சமயத்தில் விமானத்துக்குள்ள யாராவது அடிதடியில் ஈடுபட்டாலோ, மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக யாராவது நடந்து கொண்டாலோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சட்டப்படி வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நிகழ்ந்துள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து கொழும்பு வழியாக மலேசியா செல்லும் விமானத்தில் பயணித்த சவுதி குடிமகன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பணிப்பெண் மீது கையை வைத்துள்ளார். இதனை கண்டித்த ஆண் கேபின் குருக்களை தாக்கிய காரணத்தினால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உடனடியாக கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு தரையிறக்கப்பட்டு சவுதி குடிமகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதுபோல 2 தினங்களுக்கு முன்பு குவைத்திலிருந்து கொச்சினுக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் புகைப்பிடித்ததாக அனில்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான பயணம் என்றாலே ஒரு விதமான பயம் பலருக்கும் மனசுல இருக்கும். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி நல்லபடியாக லேண்ட் ஆகணும், எல்லாரும் பிரார்த்தித்து கொண்டிருப்போம். அந்த சமயமாக பார்த்து ஃபிளைட்டில் சண்டை, புகைப்பிடிப்பது, எமர்ஜென்சி டோரை பிடித்து இழுப்பது, இது போன்ற செயல்கள் செய்பவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடராமல் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் வீக்கெண்ட் என்றாலே குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிரமான செக்கிங் நடைபெறும். குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிக வசிக்கக்கூடிய ஏரியாக்கள் அனைத்திலும் தீவிர செக்கிங் இருக்கும். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கேரளாவில் நடந்த அதிரடி செக்கிங்கில் 467 வயலேஷன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இக்காமா இல்லாமல் வேலை செய்பவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதுபோல எக்ஸ்பைரியான டிரைவிங் லைசன்ஸுடன் வாகனம் ஓட்டியவர்கள், தேடப்படும் குற்றவாளிகள், இப்படி பலரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதுபோல குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் விசிட் விசா, டூரிஸ்ட் விசாவில் குவைத் வந்தவர்கள் விசா எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்பு குவைத்தை விட்டு வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ளார்கள். இதனை மீறும் நபர்கள் மீண்டும் குவைத் வர முடியாது. அதுபோல இவர்களின் ஸ்பான்சரும் பிளாக் லிஸ்டில் சேர்க்கப்படுவார் என துணை பிரதமர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதனால் குவைத்திற்கு வந்த நம்ம ஆளுங்க எந்த விசாவில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் விசா ஸ்டேட்டஸை சரிபார்த்து கொள்ளுங்கள். விசா எக்ஸ்பைரி ஆவதற்குள் விசாவை ரினியூல் செய்து கொள்ளுங்கள் அல்லது குவைத்திலிருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. அப்போ தான் நீங்கள் மீண்டும் குவைத் வர முடியும். அடுத்த தகவல், அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, நான் குவைத்தில் 1000 குவைத் தினாருக்கு மேல் சம்பளம் வாங்குறேன். என்னால் என் ஒய்ஃப், பசங்க, எங்கள் அம்மாவை குவைத்துக்கு அழைத்து வர முடியுது. ஆனால் எங்கள் அப்பா வயது 71, அவரை மட்டும் ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் அழைத்து வர முடியவில்லை. இதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிருக்காரு. குவைத்துடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 70 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஃபேமிலி விசிட் விசா அப்ரூவல் ஆகும். 70 வயதுக்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு விசா கிடைக்க வாய்ப்பில்லை. என்னதான் நீங்கள் 1000 கேடி 2000 கேடி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் 70 வயதுக்கு மேல் உள்ள பெற்றோர்களை குவைத்திற்கு அழைத்து வர முடியாது. இதுதான் குவைத்துடைய விசா ரூல்ஸு. அதுபோல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, நானும் என் ஒய்ஃபும் ஷூன் விசாவில் வேலை செய்கிறோம். எங்கள் சம்பளம் 300 குவைத் தினார் தான் கிடைக்குது. எங்களுக்கு ஒரு பையன் வயசு 3 ஆகுது, ஊரில் இருக்கான். குழந்தையை குவைத்திற்கு அழைத்து வர முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதாவது 5 வயதுக்குள்ள குழந்தைகளை குவைத்திற்கு அழைத்து வர முடியும். அதற்கு உங்கள் சேலரி பிரச்சனை கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில் குவைத்துடைய ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் பெற்றோர்களுக்கு இந்த சலுகையை அளிக்கிறது. அடுத்தவள், குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மற்றும் ஹைதர் குரூப் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 3 மணி வரை ஃபாஹில் உள்ள ஷிஃபா அல் ஜெசிரா மருத்துவமனையில் நடைபெற உள்ளது. முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோல வருகின்ற நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் தஸ்மாவில் உள்ள தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டி அரங்கத்தில் மாபெரும் முப்பெரு விழா நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 36 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 65 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 37 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம்.
ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 289 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 865 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 556 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.